தோபித்து எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனம் 1 முதல் 21 முடிய. பேய் சாராவை விட்டு நீங்குதல். அவர்கள் உண்டு பருகி முடித்த பின் சாராவின் பெற்றோர் உறங்க விரும்பினர். எனவே மணமகனை படுக்கை அறைக்குள் அழைத்து சென்றனர். அப்பொழுது தோபியா ரபேலின் சொற்களை நினைவு கூர்ந்து தம் பைபிளில் இருந்து மீனின் ஈரலையும் இதயத்தையும் எடுத்துக்கொண்டார். அவற்றை தூபத்திற்காக நெருப்பிலிட்டார். மீனிலிருந்து கிளம்பிய தீய நாற்றம் பேயை தாக்கவே அது பறந்து எகிப்துக்கு ஓடி போயிற்று. ரபேல் விரட்டி சென்று அதை கட்டி விலங்கிட்டார். தோபியா சாராவின் மன்றாட்டு. சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையில் இருந்து எழுந்து சாராவிடம், அன்பே, எழுந்திரு, நான் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார்: எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர். அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனித்தனியாக இருப்பது நல்லதன்று. அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்போது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். அன்று இரவு உறங்கினர். ரகுவேலின் புகழ்பா. ரகுவேல் எழுந்து தம் பணியாளர்களை தம்மிடம் அழைக்க அவர்கள் சென்று ஒரு குழி வெட்டினார்கள். தோபியா அநேகமாக இறந்திருப்பான். அவ்வாறாயின் நாம் இகழ்ச்சிக்கும் நகைப்புக்கும் ஆளாவோம் என்றார். அவர்கள் குழி வெட்டி முடித்த பொழுது ரகுவேல் வீட்டுக்குள் சென்று தம் மனைவியை அழைத்து, பணிப்பெண்களுள் ஒருத்தியை அனுப்பு. அவள் உள்ளே சென்று தோபியா உயிரோடு இருக்கிறானா என்று பார்த்து வரட்டும். அவன் இறந்திருந்தால் எவரும் அறியா வண்ணம் அவனை புதைத்து விடலாம் என்று கூறினார். எனவே அவர்கள் ஒரு பணிப்பெண்ணை அனுப்பினார்கள். விளக்கேற்றி கதவை திறந்தார்கள். பணிப்பெண் உள்ளே சென்று அவர்கள் ஒன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க கண்டாள். அவள் வெளியே வந்து தோபியா உயிருடன் இருக்கிறார் என்றும் அவருக்கு தீங்கு எதுவும் நேரவில்லை என்றும் தெரிவித்தாள். அவர்கள் விண்ணக கடவுளை புகழ்ந்தார்கள். ரகுவேல் பின்வருமாறு மன்றாடினார்: கடவுளே போற்றி. எவ்வகை மெய்ப்புகழ்ச்சியும் உமக்கு உரித்தாகுக. எக்காலமும் நீர் புகழ் பெறுவீராக. என்னை மகிழ்வித்த நீர் போற்றி. நான் அஞ்சியது போல் எதுவும் நடக்கவில்லை. இரக்க பெருக்கிற்கு ஏற்ப எங்களை நடத்தியுள்ளீர். தம் பெற்றோருக்கு ஒரே மகனும் ஒரே மகளுமான இவர்கள் இருவருக்கும் இரக்கம் காட்டிய நீர் போற்றி. ஆண்டவரே, இவ்விருவர் மீதும் இறங்கி காத்தருளும். இவர்கள் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காண செய்தருளும். பின்னர் ரகுவேல் தம் பணியாளர்களிடம் பொழுது விடியும் முன் குழியை மூடிவிடுமாறு கூறினார். திருமண விழா. ரகுவேல் தம் மனைவியிடம் நிறைய அப்பம் சுட சொன்னார். அவரே மந்தைக்கு சென்று 2 காளைகளையும் 4 ஆடுகளையும் ஓட்டி வந்து சமைக்க சொன்னார். அவர்கள் விருந்து ஏற்பாடு செய்தார்கள். ரகுவேல் தோபியாவை அழைத்து அவரிடம், 14 நாள்கள் நீ இங்கிருந்து நகரக்கூடாது. என்னுடன் உண்டு பருகி இங்கேயே தங்கியிரு. சோர்வுற்றிருக்கும் என் மகளின் மனதுக்கு மகிழ்வூட்டு. என் உடைமையெல்லாம் பாதியை இப்போதே எடுத்துக்கொள். உன் தந்தையின் வீட்டுக்கு நலமாக திரும்பு.
நானும் என் மனைவியும் இறந்ததும் மற்றொரு பாதியும் உனக்கு சேரும். அஞ்சாதே தம்பி, நான் உனக்கு தந்தை, எதினா உனக்கு தாய். இனிமேல் என்றும் நாங்கள் உன்னுடனும் உன் மனைவியுடனும் இருப்போம். துணிவு கொள் மகனே என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு புகழ். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.